ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக மாவிளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆடி மாதம் ஸ்பெஷலுங்க, அம்மனுக்கு உகந்தது. ஆடி மாதத்தில் எல்லாரும் கூழ் ஊற்றுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மாவிளக்கு செஞ்சு அம்மனுக்கு நைவேத்தியமாக படைப்பாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கான். அந்த பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்காங்க. இந்த பச்சரிசி ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம அந்த பவுலில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நான் இந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க. அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வருதுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா கை வச்சு நல்லா அலசி அலசி நல்லா வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. அரிசி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாங்க. 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை நம்ம காய வச்சுக்கலாம். நான் தண்ணி வடிச்சிட்டேங்க. இப்போ நான் ஒரு வெள்ளை காட்டன் துணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் காய வைக்கிறதுக்கு. இப்போ அரிசியை நம்ம வடிச்சிட்டோம். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வெள்ளை துணியில் நான் எடுத்து போடுறேங்க. போட்டு நம்ம நல்லா பரவி நல்லா காய வைக்கணுங்க. ஈரப்பதம் இல்லாத காய வைக்கணும். நல்லா பரவி விடுங்க. பரவி விட்டு ஃபேன் காற்றுல 1.5 மணி நேரம் நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கையில் ஒட்டலை அந்தளவுக்கு. இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்காங்க. அதில் நம்ம காய வச்ச பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நைஸாக மாவு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ 2வது பேட்சும் நான் அரைச்சி அதே போல் நான் கொட்டிட்டேன் பாருங்கள். மாவு சலிக்க தேவையில்லை, நல்லா நம்ம நைஸாக அரைச்சாவே போதும். இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா எவ்வளோ சூப்பராக மாவு நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 3/4 கப்பு வெல்லம் துருவி வச்சுருக்காங்க. 200 கிராம் அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் போட்டிருக்கேங்க. இப்போ 3/4 கப்பு வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெல்லத்தை நம்ம துருவி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு வெல்லம்லாம் நல்லா மாவோடு கலக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. நம்ம பிசைய கொஞ்சம் இலக்கமாக வரும், திக்காகவும் வரும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சாதான் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், மாவு உடையாமல் இருக்குங்க, விரிசல் விடாமல் இருக்கும். இப்போ நம்ம பிசைய இங்கே பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா உருண்டை வர ஸ்டேட்டில் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். பிசைஞ்சு நம்ம பால்ஸ் மாரி ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்து மாரி பால்ஸ் மாரி நான் உருட்டிட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம 2 பேட்சாக பிரித்து மாவிளக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சி நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா உருட்டிக்கிங்க. உருட்டி நல்லா வெடிப்பு இல்லாத விரிசல் இல்லாத நல்லா உருட்டிக்கணும். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மாவிளக்கு உருட்டின மாவை நல்லா ஷேப்பாக கொண்டுட்டு வரணும். இப்போ நடுவில் ஒரு ஓட்டை, சின்னதாக ஓட்டை போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நான் தட்டில் வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு விளக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம், மாவிளக்கு. இப்போ அடுத்த பேட்சையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் இப்போ வெடிப்பு இல்லாத எவ்வளோ சூப்பராக மாவிளக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ மாவிளக்கில் குங்குமம் வச்சுக்கலாங்க.
அதே போல் இந்த விளக்குலையும் நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம நெய் வந்து 1 ஸ்பூனு ஊற்றிக்கலாம் ஒரு விளக்குக்கு. அதே போல் மறு விளக்குக்கும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம திரி போட்டுக்கலாங்க. திரிசல் போட்டுக்கலாம். நான் ஒரு விளக்கில் திரிசல் ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல் மறுபக்கமும் நான் திரிசல் போட்டு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ மாவிளக்கு ரெடியாக இருக்குங்க. நம்ம விளக்கேற்றிக்கலாம். பாருங்கள், நான் விளக்கேற்றுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அருமையாக நம்மளோட மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட விரிசல் இருக்காதுங்க. அதே போல் ஷேப்பும் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த ஆடி மாதம் ஸ்பெஷல் மாவிளக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.